அல்ட்ரா வைஸ் ஆக்ட்னா என்னடா கண்ணா? நந்தனா அல்ட்ரா வைஸ் ஆக்ட்னா அக்ஷயா நல்லா சொன்னீங்கடா. பதில் வெரி குட் கண்ணா, சூப்பர். நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்கண்ணா. நந்தனா அல்ட்ரா வைஸ் ஆக்ட்னா என்னடா அர்த்தம்? அல்ட்ரா வைஸ்னா என்னடா? ம். ரொம்ப ஃபீபிளா கேக்குது. கொஞ்சம் கத்தி பேசுங்க. இப்ப நல்லா கேக்குது. மித்ரா குட் ஈவினிங். Mirrored, கரெக்டா? So they are trying to act against the limit what they actually have. From doing an ultra wire act to attend and take part in the proceedings of the meetings to move amendments. Okay வாடா, சூப்பர். மித்ரா என்னாச்சு, எப்படி போச்சு கடைசி கிளாஸ்? அப்படியா? நான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன். நீ இன்ஃபார்ம் பண்ணாமயே இருக்க மாட்டீங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. சரி. ஓ, இல்ல இல்ல, நான் என்ன நினைச்சேன்ட்டா டாலி லாஸ்ட் கிளாஸ் டீடைல்டா எடுக்கறாங்க போல இருக்குன்னு நினைச்சேன்ட்டா. ஓகே ஓகே. ஓகேடா, பரவாயில்ல. ஸோ அக்ஷயா நல்லா ஆன்சர் பண்ணடா. வெரி குட்ரா அக்ஷயா. எக்ஸலண்ட். கீர்த்தனா நல்லா பண்ணீங்க. ஆஹ், ஒரே நிமிஷம்டா. ஸோ கீ மேனேஜல் பர்சன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51ல இந்த பீப்புள்லாம் கீ மேனேஜல் பர்சனல். வர்ஷிதா, நான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்டா வர்ஷிதா. ஓகே, நேத்திக்கு ரெக்கார்டிங் இப்போ அப்லோட் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலா. இட்ஸ் ஜஸ்ட் இன் ப்ராக்ரஸ். ஸோ யூ ஹாவ் ஆல் த வீடியோஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். உங்களுக்கு வந்து திருப்பி லைக் இன்னொரு ரவுண்டு கம்பெனிஸ் ஆக்ட் பார்க்கணுன்னா திருப்பி கீர்த்தனா நந்தனா க்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுப்பேன். மித்ராவும் அதில் ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்காங்க இல்லையா 2025 பேட்ச், அவங்களுக்கு லா பண்ணும்போது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ டிடியும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன்டா. ஆ ஏன்டா வரல நீ கிளாஸ் மத்தியானம்? ஓ, நேத்திக்கு தான் வரலையா? சரி 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 சரி, ஓகே ஓகே. அப்லோட் ஆயிடுச்சான்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு, என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே ரைட். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி டாபிக் எடுக்க போறேன். லால ரொம்ப சின்ன டாபிக். சொல்லுடா. இல்லையா இல்லையா? ஆ அது மூலியமா பாருங்க. அதானே பார்த்தேன், உங்களால பார்க்க முடியறதில்ல. உங்களுக்கு உங்களுக்கு அக்ஷயா மித்ரா பார்க்க முடியும்டா அது. ம். ஒரே நிமிஷம். செல்லமா உங்க 3 பேருக்கு மட்டும் நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன்டா ஆக்சுவலா. ஓகேவா? வேற யாருக்கும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. இன்னைக்கு இந்த கோட் ஆன் வேஜஸ். கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் ஒரு குட்டி சின்னது ஒன்று இருக்கு. சின்னதுன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ வெரி
இந்த கொஷின்ஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு ஓகேவா இதுல ம், ஏய் ஒரு நிமிஷம் இருங்க கண்ணா சேவ் பண்ணலையா நானு ஓகே நான் இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எடுக்கிறேன் சேவ் பண்ணாம விட்டுருக்கேன் ஏய் நான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எடுத்துடுறேன் கண்ணா கோட் ஆன் வி ஜஸ்ட் மெட்டீரியல் கான்டென்ட் வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணல போல இருக்கு யாரா வேற யாரு கீர்த்தனாவா ஓ கீர்த்தனா குட் ஈவினிங் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் குட் ஈவினிங் கண்ணா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல நீங்க ஆல்ரெடி சில இதெல்லாம் படிச்சிருப்பீங்க லைக் வந்து எப்படி ஒரு செல்லார் ஒரு சேல் அக்ரிமெண்ட் டு சேல் அப்புறம் வந்து எக்ஸ்பிளேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிஷன் வாரண்டி ஞாபகம் இருக்காடா 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்களா கண்டிஷன் வாரண்டி சேல் அக்ரிமெண்ட் டு சேல் அதே இதே இங்க இப்ப படிச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகே கண்டிஷன் டு வாரண்டி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் அதை தவிர சில டேட்டா தெர் இஸ் சில் ஃபியூ மோர் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே see goods are movable property and buyer means a person who buys and seller means a person who sells a contract is formed when there is an offer acceptance consideration and mutual consent சரியா சேல்னா இஸ் கம்ப்ளீட்டட் when transfer of இது சும்மா ஒரு ஜஸ்ட் மாதிரி கொடுக்குறேன் நான் கான்டென்ட் இன்னும் உள்ள போல சேல்னா இட்ஸ் a completed transfer of ownership இட்ஸ் an agreement to sellனா இட்ஸ் a further transfer கூட்ஸ்ன்றது இன்க்ளூட்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் மொபைல் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் அன்அசைன்ட் கூட்ஸ்ன்னு ரெண்டு கூட்ஸ் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் எக்ஸ்பிரஸ்டு கண்டிஷன்ஸ் இம்ப்ளைடு ஒன்ஸ் எக்ஸ்பிரஸ் கண்டிஷன்ஸ்னா கான்ட்ராக்ட்லயே இருக்கிறதுனா இம்ப்ளைட்னா ஆட்டோமேட்டிக்லி இன்க்ளூடட் பை லா ஓகேவா அக்ரிமெண்ட்ல இருக்கோ இல்லையோ சிகரெட் சேல்ஸ் பண்றது வந்து ஆர் டொபேக்கோ சேல்ஸ் பண்றதுன்றது வந்து நாட் இன்க்ளூடட் பை லா ஓகே the seller must have the right to sell the goods at the time of sale the goods must correspond with the description provided by the seller சொல்லுங்கம்மா அஜிஜோ நான் இவங்களுக்கு எல்லார்கிட்டயும் ஆடிட் கமிட்டி கேட்டேன் மித்ரா அக்ஷயா சூப்பர் நந்தனா வஷிதாலாம் ஆனாலும் என்ன பண்ணிட்டேன்னா நான் இது ஷேர் பண்ணாமே கேட்டுட்டு இருந்தேன் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு ஓகே ஓகே ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் செக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஒன் டு so and so டாபிக் வந்து இதெல்லாம் ஓகேவா சேல் ஆஃப் குட்ஸ் பை டிஸ்கிரிப்ஷன் சேல் ஆஃப் குட்ஸ் பை சாம்பிள் delivery of goods risk of loss in the goods to during transit consequences of breach of contract details வந்து the act may be called a sale of goods act 1930 ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா நான் அந்த செக்ஷன்ஸ் ஈஸியா கத்துக்காக இப்படி போட்டிருக்கேன் ஓகே இதை கொஞ்சம் டீட்டெயில்டா இப்ப பார்ப்போம் இட்ஸ் எல்லாம் ஒரே நிமிஷம் கணமா ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல வந்துட்டேன்டா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இந்த செக்ஷன் ஒன்னுன்றது வந்து ஷார்ட் டைட்டில் டெஃபினிஷன்ஸ்லாம் கூட்ஸ் பையர் செல்லர்லாம் செக்ஷன் 2ல கொடுத்துருக்காங்க செக்ஷன் 4ல வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல் நீங்க இதுல படிச்சிருக்கிறது தான்டா 12th படிச்சிருக்கிறது அதே ரிப்பீட் ஆகுறது கண்டிஷன்ஸ் வாரண்டியும் 12th படிச்சிருக்கீங்க எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைட் கண்டிஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா
எக்ஸ்பிரஸ் கண்டிஷன்ஸ்னா கான்ட்ராக்ட்ல இருக்கும். implied onesனா automatically included by law. ஓகேவா? sale of goods by description, the goods must correspond with the description provided by the seller. அதான் sale by description. sale of goods by sample na, the goods must match the sample provided by the seller in quality and description. goods வந்து அந்த சாம்பிளோட மேட்ச் ஆகணும் provided by the seller in quality and description. implied conditions வந்து goods வந்து satisfactory quality-ஆ இருக்கணும் and fit for the intended purpose. செல்லர் வந்து கூட்ஸை டெலிவர் பண்ணோம், பையர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் as per the agreed terms. அதெல்லாம் வந்து செக்ஷன் 80ல கொடுத்துருக்காங்க. டெலிவரி வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் இருக்கலாம், இல்லை ரொக்கமா ஃபுல்லாவே கொடுத்துருக்கலாம். ஆனா எந்த டைம்ல டெலிவர் பண்ணோம், எந்த பிளேஸ்ல டெலிவர் பண்ணோம், எந்த மேனர்ல டெலிவர் பண்ணலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் படி பண்ணியாகணும். ஓகே. கூட்ஸ் ரிஸ்க் ஆஃப் லாஸ் இன் த கூட்ஸ் டியூரிங் டிரான்சிட் அப்படின்னா என்னடா விஷயத்தா? வெரி குட். ஸோ அப்போ இருக்கும்போது கூட்ஸ் ஒன்னு சொல்லுங்க வஷிதா. இப்ப கூட்ஸ் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், நான் தான் செல்லர். ஆ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் லாஸ் யாருக்குடா? அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆகுது பையர் தான். ஒருவேளை டிரான்சிட் பண்ணும் போதே ப்ராப்ளம்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கரெக்ட். புரியுதா? பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னடா மித்ரா? கரெக்ட். பிரீச்னா திடீர்னு பிரச்சனையாயிடுறது, எனக்கு வேணாம் அந்த கான்ட்ராக்டே வேணாம், ஏதோ டேமேஜஸ்னாலயோ இல்ல பாவம் ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றபடி மீட் பண்ணாதலையோ இதுவாகுது. ஓகேவா? இது வந்து ஓவரால் செக்ஷன்ஸோட இது. இதுக்கப்புறம் கேவி டெம்டர்னா என்னடா? குட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது செக்ஷன்ஸ்லாம் ஓகேவா, எல்லாத்தோட செக்ஷன்ஸ். இப்போ ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் கேக்குறதாடா உங்களுக்கு? இங்க ஒரு பாட்டு இது போயிட்டு இருக்கு, கேக்குறதா? ஓகே. Rights of an unpaid seller against the goods. According to section 46, an unpaid seller's right against the goods are
unpaid sellers right against the goods are right of retention, right of stoppage in transit, right of resale, right to withdraw the delivery. Right of line வந்து an unpaid seller லைன்னா என்னடா LIEன்னா என்னடா அர்த்தம்? ரைட்டுண்ணா அவனோட உரிமை. ஒரு அன்பெய்ட் செல்லார் வந்து ஒரே நிமிஷம் இருங்கடா, ஒரே ரொம்ப சவுண்டா இருக்கு, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் கண்ணா. கண்ணம்மா ஒரு 2 minutes இருங்கடா, பயங்கர சவுண்டா இருக்கு. சக்தி வந்து உன காலேஜ் மேட் தானே, ஸ்கூல் மேட் கிடையாதுல்ல? சக்திக்கு எதுக்கு கால் அடிச்சா? எல்லாரும் ஒரே கிளாஸ் தானாங்க. சரி, சக்திக்கு எதுக்கு கால் செய்ய? அவரை டிஸ்டர்ப் பண்ற? திவி, நீ கொஞ்சம் அவருக்கு தயவுசெய்து நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டிஸ்டர்ப் பண்ணல பிரேமா, நிஜமாவே டிஸ்டர்ப் பண்ணல, நிஜமா பண்ணல. நானு சத்தியமா நான் டிஸ்டர்ப் பண்ணல. ரெஜிஷா தான் சொன்னா சக்தி வீட்ல தான் இருக்கா, நீ போன் அடி, என்ன பிளான் கேளு. நான் சொல்லிட்டு பிறகு தான் அடிச்சேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா அடிக்கிறேன். இப்ப சக்தி வராரா நாளைக்கு? வருவான்னு நினைக்கிறேன். இப்போ நீ உங்ககிட்ட பேசியா சக்தி வருது வராதுன்னா? சொல்லிட்டாங்க, காலையில வரதான் சொல்லிருந்தாங்க. விஜயும் கான்கால்ல தான் போட்டோம் முழுக்க. நானும் விஜய் சக்தி தான் இப்ப சென்னையில இருக்கோம். ஒரே கான்கால் தான். விஜய் பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவங்க ஆஸ்திரேலியா மீட்டிங் ஏதோ இருக்கு போல, பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவரை தயவு செஞ்சு நீ கொஞ்சம் ஃப்ரீயா விடு சக்திய. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுதான், தயவு செஞ்சு. சரியாயிடுத்துடா. சும்மா சவுண்டு. இப்ப இருக்கணுமா? ரைட்ஸ் ஆஃப் an unpaid seller against the goods. According to section 46, an unpaid seller's right against the goods are a lion. லயன்னாலே ரைட்டு தான்னா. ஒரு அன்பெய்ட் செல்லர் வந்து who is in possession of the goods sold may exercise his lion on the goods. Now he can exercise his right on the goods, that is goods in his possession, and refuse to deliver them to the buyer until the payment or tender of the price in cases where the goods have been sold without any stipulation as to credit,
The goods have been sold on credit, but the term of credit has expired. The buyer becomes insolvent. அதாவது unpaid seller வந்து who is in possession of the goods sold. அவன்கிட்ட கூட்ஸ் இருக்கு, சரியா, பொசிஷன் இருக்கு. ஆனா அவன் அந்த கூட்ஸ் மேல ரைட் எடுத்துக்கலாம். ஆனா அவன் வந்து he refuses to deliver to them. அதாவது பேமெண்ட் வந்து வர வரைக்கும் அவன் வந்து திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, suppose the goods, in cases where goods have been sold without any stipulation, goods have been sold on credit, buyer becomes insolvent. Okay, um, until the payment or tender of the payment in cases where சொல்லிட்டு 4 அன்பெய்ட் செல்லார்னா யாரா விஷயத்தா? இன்னும் உனக்கு பைசா இதுவாகல, கரெக்டா, கொடுக்கல பையர், கரெக்டா? அப்போ அன்பெய்ட் செல்லர் என்ன பண்ணலாம், கூட்ஸோட பொசிஷன் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் வந்து பையர் நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிடலாம். ஓகே, அன்டில் மூணு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. அதாவது எந்த கண்டிஷனுமே இல்லாம கூட்ஸ் செல் பண்ணானாக்கா அவனால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கிரெடிட் டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேவா, கூட்ஸ் ஹவ் பீன் சோல்ட் ஆன் கிரெடிட் பட் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் ஹஸ் பீன் எக்ஸ்பயர்ட் ஆகும்போது, இல்ல பையரே வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டான்ற போது, மூணு கேசஸ்ல அவங்க கண்டிப்பா வந்து நான் கொடுக்க மாட்டேன்றத கண்டிப்பா சொல்லலாம். ரைட் ஆஃப் லைன். இந்த லயன்றது டிபெண்ட்ஸ் ஆன் தி பிசிக்கல் பொசிஷன், சரியா? அப்ப இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரஜினீஷ் sold his car to Manish under a contract. However, Manish வந்து gave Rajneesh a check for the amount due. மனிஷ் வந்து ரஜினிஷ் கிட்ட ஒரு செக் கொடுக்கறாங்க. Manish gave Rajneesh a check for the amount due. However, Manish becomes insolvent and filed for bankruptcy. Since the checks would not get in cash, Rajneesh என்ன பண்ணலாம், அவன் காரை திருப்பி வாங்கி வச்சுக்கலாம். கரெக்டா, until the payment is made. புரியுறதாடா? இது ஒரு எக்ஸாம்பிள் ரைட் ஆஃப் லைன். யாருக்காவது இது புரியலையா? ஸோ ரைட் ஆஃப் லைனுக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் இருந்தனா ரிப்பீட் பண்ண. இந்த 3 பாயிண்ட் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, படிங்க. ஏன் உங்க வாய்ஸ் மட்டும் எப்பவுமே ஃபீபிளாவே எனக்கு கேக்குது? இப்ப கேக்குதுடா. எனக்கு ஒரு மாதிரி குர்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. சார் கிளாஸ்லாம் நல்லா கேக்குறதா? சார் கிளாஸ்லலாம் வேற யார்கிட்டயாவது நீங்க பேசும்போது இன்டர்நெட் இந்த மாதிரி கேக்குறதா? எனக்கு ஒரு மாதிரி கருன்னு கேக்குறதா? சொல்லல. மித்ரா, உங்களுக்குலாம் எப்படி கேக்குது, இல்ல எனக்கு தான் ப்ராப்ளமா? கேக்குது, கேக்குது ஆக்சுவலா. இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க கீர்த்தனா. கீர்த்தனா போயிட்டாங்களா? இல்ல கீர்த்தனா, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி சொல்லுங்க, படிங்க. The goods, ஆனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி குர்ன்னு சத்தம் கேக்குது. படிங்க அந்த 3 பாயிண்ட். The goods have been sold insolvent. Insolventனா என்னடா கீர்த்தனா? இன்சால்வென்ட்னா என்ன? He is completely incapable to meet his financial obligations. ஓகேவா? ஸோ இதுவும் இந்த எக்ஸாம்பிள்ஸோட நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை நல்லா படிச்சுட்டு வாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிஷன் வாரண்டில படிச்சுட்டு வந்துடுறீங்களா? ஹோம்ஒர்க் நாளைக்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணலாமா? கேவி டெம்ப்டர் படிச்சுட்டு வந்துடுறீங்களா? லெட் த பையர் பி வேர். ஓகேவாண்ணா? ரைட்ஸ் ஆஃப் செல்லர், டியூட்டிஸ் ஆஃப் செல்லர் இருந்ததாடா 12th உங்களுக்கு? இல்லையா? சும்மா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க, சும்மா கோத்ரூ. இது கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் சேல், அக்ரிமெண்ட் டு சேல் இருந்ததா 12th? கோத்ரூ பண்ணி இது ஹோம்ஒர்க்.
அப்புறம் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் சேல் இருந்ததா செல்லம்? இது ஹோம்ஒர்க்கு. ஏய் நீங்க உங்க காமர்ஸ் புக்ல இருந்தே படிக்கலாம். ஓகேவா? உங்க காமர்ஸ் புக்ல இருந்தே படிச்சுக்கோங்க கண்ணா. அதுவும் இதுவும் ஒண்ணுதான். கேவி டெம்ப்டர். மத்ததெல்லாம் நம்ம பாத்துடலாம். ஓகேவா? என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அக்ரிமெண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது கான்செப்ட், கண்டிஷன் அண்ட் வாரண்டி, அக்ரிமெண்ட் டு செல்ல, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ் தான். சரியா? அதனால கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஹோம்ஒர்க். இந்த ப்ளூலாம் ஹோம்ஒர்க்டா. ஓகேவா மித்ரா, நந்தனா, கீர்த்தனா, அக்ஷயா, வஷிதா? சூப்பர். ஓகே செல்லம். தேங்க்யூ கண்ணம்மா. இது ஏன் உங்களோட செக்ஷன்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன்டா. ஸோ இப்போ இவங்க வந்து ரைட்ஸ் பத்தி சொல்றாங்க இல்லையா? ஸோ செக்ஷன் 46 வந்து இட் கண்டைன்ஸ், இதுல இங்க இல்லையா 46? நான் போடுறேன். 46 வந்து ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர். நான் இதுல போட்டுறேன். செக்ஷன் 46 ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர். டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ். ஓகேவா? சரி. தேங்க்யூ. தேங்க்யூ வஷிதா, அக்ஷயா. தேங்க்ஸ் கண்ணா. ஆ வஷிதா, கீ மேனேஜர் பர்சனல் வரைக்கும் கோத்ரூ பண்ணி பாக்குறடா. லாஸ்ட் 3 days கிளாஸ். ஓகே. பை பை.